கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நான் ஐயாவோட மீட்டிங் டிசம்பர் 19, 2022 எல்ஐசி ஐக்கிய ஜபக்குழு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அப்போ கர்த்தர் ஐயா மூலிமா தீர்க்க தரிசனமாக என்ன சொன்னார்னா, உங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் இன்னையோட முடிவுக்கு கொண்டு வருது. இப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு எப்படி கடன், எங்களுக்கு ஒரு 15 lakhs கடன் இருக்குது. ரொம்ப அழுதுட்டு இருந்தேன், கடன் எப்படி எங்களால் அடைக்க முடியும்ன்ட்டு. ஆனால் ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னார், கடன் பிரச்சனை இன்னையோட முடியுது, உங்கள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது இன்னையோட உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சொன்னார். ஒரு 1 month போச்சு. எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு லேண்ட் இருக்குது. அது 1996 கோர்ட் எடுத்துட்டாங்க. லேண்ட் அக்விசிஷன் கேஸில் இருந்துச்சு. 26 years அந்த கோர்ட் கேஸ் இழுத்துட்டே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு திடீர்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் ஆப் எடுத்து அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா டிசம்பர் 19th ஐயா சொன்னார், டிசம்பர் 20th அடுத்த நாள் அந்த கேஸ் ஜட்ஜ் அது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 2 monthsக்குள்ளே அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. மொத்தம் 6 பேர் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க இருக்காங்க. அது 60 lakhs தான் சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தருக்கு 10 lakhs வரும். ஆனால் ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இத்தனை வருஷம் வராததுக்கு கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் இவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் போட்டு அதிகமாக கொடுக்கணும், அது 2 months கூட கொடுக்கணும்னா இன்னும் நீங்கள் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் இவ்வளோ பெரிய அரசு செய்து கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் தர்மராஜ். நான் சென்னை படப்பிலேருந்து வர்றேங்க. என் சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் மாடத்தூர். நான் சுமார் ஒரு 52 வருஷமாக சென்னையில் இருக்கிறேன். மேரேஜ் ஆகி 45 வருஷம் ஆச்சுங்க. வாடகை வீட்டில் தான் இது வரைக்கும் சென்னையில் இருந்தேன். 85 வீடு காலி பண்ணியிருக்கேன். கடந்த வருஷம் ப்ரேயருக்கு அம்பரின் பாதத்தில் ப்ரேயர் குடும்பத்தோடு நான், என் ஒய்ஃபு, என் சின்ன மகன் 3 வந்திருந்தாங்க. கீழே லாஸ்ட்டில் உட்காந்து ப்ரேயர் கேட்டுட்டு இருக்கும்போது ஐயா மூலமாக கர்த்தர், தர்மராஜ் நீ இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை, இவ்வளோ பிரச்சனையோடு வந்திருக்க, இன்றைக்கி உன் பிரச்சனைலாம் தீர்ந்து போகுது, இந்த மாதத்துலேருந்து உனக்கு ஒரு மாறுதல், இது இந்த மாதம் உனக்கு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 2 தடவை தர்மராஜ் பேரை சொல்லி திருக்கு தேச வசனம் வந்ததுங்க. அதை உறுதியாக கடைப்பிடிச்சிக்கிட்டு நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அதே நாளில் ப்ரேயரில் ஐயா சொன்னாங்க, உங்கள் தடைகளெல்லாம் நீங்கி இந்த மாதம் எல்லாத்துக்கும் சொந்தமாக வீடு கட்டுற மாதம் என்று ஸ்பெஷல் ப்ரேயர் அன்றைக்கி நடந்ததுங்க. அதை வாக்குத்தத்தை உறுதியாக பிடிச்சி வீட்டில் போய் நான் குடும்பம் ஜெபம் பண்ணோம். ஐயா குறிப்பள்ளி கொடுத்துட்டு நான் போயிருந்தேங்க. கரெக்டாக நான் போய் அந்த மாதத்தில் சென்னை படைப்பு பக்கத்தில் 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 570 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இடம் வாங்கி போட தேவன் எங்களுக்கு உதவி செஞ்சாருங்க. மட்டுமல்ல, கரெக்டாக 22 நாளில் என் பெரிய மகா மூலமாக, அப்பா உங்கள் மருமகனுக்கு வேலை இல்லாமல் இருக்குதுப்பா, நீங்கள் இடம் தான் சொல்லுங்கள் கட்டி தரேன்னு சொன்னாப்புல. சரிம்மா என்ன 22 நாளிலே அந்த இடத்துல வீடு கட்டி தேவன் இந்த லாஸ்ட் இயர் டிசம்பர் 1 பால் காய்ச்சி ஜெபம் பண்ணி நாங்கள் குடிப்பக தேவன் உதவி செய்தார். தேவாதி தேவனுக்கு கோடான கொடி சொத்திரி ஜெபம் பண்ண ஐயாவுக்கு நன்றி நன்றி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 4வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நாம் நன்மையினால் திருப்தி ஆகிறோம். இன்றைக்கு நிறைய செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் மனதார ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து
இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அத்தியாயத்தை ஆண்டவர் தொடங்கி வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இது கிடைக்கல அது கிடைக்கல, புலம்பாத விடு, பரவாயில்ல, ஆண்டவரே என்ன தர போறீங்க? ஆபிரகாம் அன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து திடீரென்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்னால் வந்து நின்று சொல்லுகிறார் தரிசனத்திலே, ஆபிரகாமே ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாயிருக்கிறேன். ஆனால் ஆபிரகாம் என்ன தெரியுமா பதில் சொன்னான்? அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, இன்னைக்கு என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க, எனக்கு என்னத்தை தருவீர்? நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறதெல்லாம் சரி, எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பை அவன் ஆண்டவரிடத்தில் சொன்னான். என்னத்தை கொடுப்பீர்? நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே. ஆண்டவர் வெளியே கூட்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பாருன்னு சொன்னார். அது அண்ணாந்து பார்த்து நீ கவுண்ட் பண்ணு, ஒன்றொன்னா எண்ணி பாருனாரு. அவனால் எண்ண முடியலை. ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியும் இதே போல எண்ணி முடியாததாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்னத்தை தரப்போகிறேன்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை இல்லாமல் நிற்கிறேனே, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை இல்லாமல் நிற்கிறேனே, இன்னும் டிகிரி படிக்க முடியாமல் நிற்கிறேனே, ஆண்டவரே இன்னும் எனக்கு ரட்சிப்பின் பரிபூர்ணம் இல்லாமல் நிற்கிறேனே, எனக்கு என்ன தரப்போறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்களுடைய இருதயம் நீண்ட நாள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதை கேளுங்கள். அந்த பொக்கிஷம் எந்த அந்தகாரத்தில் இருந்தாலும் முன்னே போய் அவைகளை எல்லாம் உடைச்சி, தடைகளை உடைச்சி அதை எடுத்து கொண்டு வந்து உன் கையிலே கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய எல்லா தரித்திரங்களை ஆண்டவர் மாற்றப் போகிறார். எல்லா பஞ்சங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். சொட்டு சொட்டாய் வருகிற ஆசீர்வாதங்களை இனி மதகுகளை திறந்து விட்டு மடை திறந்த வெள்ளம் போல உங்களுக்கு நேராய் வரப்போகிறார். உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய ஊழியத்தில் ஒரு மகிமையான செழிப்பு, ஒரு மகிமையான அறுவடை, ஆத்தும அறுவடையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல வல்லமையின் வரங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இது உன்னுடைய ஆசீர்வாதத்தின் வாசல்களை ஆண்டவர் திறந்து விடுகிற நேரம். அடைப்புகளை எல்லாம் பிடுங்கி விடுகிற நேரம். எல்லாம் மூடப்பட்ட வாசல்களை எல்லாம் திறந்து விடுகிற நேரம். இது பாக்கியமான நாள். இன்றைக்கு உபத்திரவத்திற்கு முடிவு வருகிறது. உன்னுடைய தரித்திரத்திற்கு முடிவை கொண்டு வருகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி கட்டுகளை எல்லாம் அறுத்தறிகிறார். உனக்கு விரோதமாக எங்கே மந்திரவாதம் பண்ணியிருந்தாலும் எல்லா மந்திரவாத வல்லமைகளை ஆண்டவர் அழித்து கொண்டிருக்கிறார். செய்வினை கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அழிக்கிறார். அழிவின் காலங்களுக்கு முடிவு வருகிறது. வாழ்வின் காலங்கள் ஆரம்பிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அவர் உனக்கு முன் செல்லுகிற தேவன். உன்னுக்கு முன்னால் போய் கோணல் மாணல்கள், கரடு முரடானவைகள் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு என்னை ஃப்ரீயாக சந்தோஷமாக ஆண்டவர் உனக்காக வைத்திருக்க இலக்குகளை அடைய ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்கி ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் எடுத்து உனக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீ அதை வாங்கி கொண்டு போய் இந்த பூமியிலே பெரிய செல்வ சீமானாய் கர்த்தருக்கு சாட்சியுள்ள ஒரு மனுஷனாக, மகளாக நீ எழும்பி பிரகாசின்னு ஆண்டவர் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். சரி, அவர் முன்ன போனால் என்னெல்லாம் நடக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது பொக்கிஷம் புதையலெல்லாம் தடைகளை உடைச்சி எடுத்து தருவேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், முன்ன போய் இடிஞ்சு கிடக்கிற உன் வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுவார். முன்னால் போய் எரேமியா 42:10 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்திலே நீங்கள் தரித்திருந்தால் அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் குடியிருக்க ஒரு பட்டணத்தை கொடுக்கிறார், படிப்பதற்கு ஒரு பட்டணத்தை கொடுக்கிறார், ஒரு பள்ளிக்கூடத்தை கொடுக்கிறார், ஒரு கல்லூரியை கொடுக்கிறார். அவர்கள் கடைசியாக செட்டில் ஆகிறதற்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறார். பிறந்தது ஒரு இடமாக இருக்கலாம், வளர்ந்தது வேலை செய்தது இன்னொரு இடமாக இருக்கலாம்,
கடைசியாக செட்டில் ஆகிறது இன்னொரு இடமா இருக்கலாம், இல்லாவிட்டால் எல்லாமே ஒரே இடமா இருக்கலாம். பிறந்தது, வளர்ந்தது, முன்னேறினது, காலத்தை முடிக்கிறதெல்லாம் ஒரே தேசமாய் ஒரே இடமாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அது தேவ திட்டத்தின்படியான இடமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னபடி இந்த தேசத்திலே நீ தரித்திருந்தால், அப்படின்னா என் சொல் பேச்சு கேட்டு நீ இங்கே இருந்தியன்னா அப்படின்னு அர்த்தம். சில நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்க மாட்டோம். சிலர் சொல்லுவாங்க, ஒன்றில் சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல் புத்தியாவது கேட்கணும், ரெண்டும் இல்லைன்னா இவனை எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. ஒவ்வொரு காரியத்தில், உன் படிப்போ வேலையோ தொழிலோ ஊழியமோ எந்த வெளி தேசத்து பிரயாணமோ எல்லாத்திலையும் நான் உனக்கு வழிகாட்டு, உனக்கு ஆலோசனை செல்வேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தேசத்தில் நீ தரித்திருந்த அப்படின்னா நான் சொல்கிற பேச்சை கேட்டு நீங்கள் இருடான்னு சொல்கிறார். நீங்கள் இருந்தா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கட்டுவேன். ஏன்னா ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணாதிசயம். நான் சொல்கிறபடி இங்கே கீழ்ப்படிஞ்சு இங்கே இருந்தேன்னா நான் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன். அடுத்த ஆண்டவர் சொல்ல, வாழ்க்கையை கட்டுறது மட்டும் இல்லை, உங்களை இடிக்க மாட்டேன், நானும் இடிக்க மாட்டேன். நான் சொல்லி ஒரு இடத்துல உன்னை உட்கார வச்சேன்னா பிசாசால உன் வாழ்க்கையை இடிக்க முடியாது. எந்த மாந்திரிக வல்லமையினாலும் உன் வாழ்க்கையை இடித்து போட முடியாது, சிதைத்து போட முடியாது. உங்களை பிடுங்க மாட்டேன், மாறாக உங்களை இந்த தேசத்திலே நான் நாட்டுவேன் என்று சொல்லுகிறான். இந்த பட்டணத்தில் நான் உன்னை நாட்டுவேன். இந்த பட்டணம் உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான செல்வங்களோடு கூட உனக்கு முன்பாக இருக்கிறது. இந்த பட்டணத்தில் நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாயிரும். சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், இங்கே வந்ததுலேருந்து எனக்கு அழிவுகள் தான் மிச்சம். ஒருவேளை நீ சொல் பேச்சு கேட்காம இங்கே வந்து அந்த அழிவை நீ கண்டு கொண்டிருக்கலாம். இப்போ என்ன பிரதர் பண்ணுறது, ஆண்டவரே என்ன மன்னிங்க, நீங்கள் அப்போவே சொன்னீங்க நான் கேட்கல, நானாக வந்துட்டேன். சிலர் சொல்லுவாங்க, அவன் திமிரு பிடிச்சி இன்றைக்கி திமிர்னாலே அழிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்லார், என் சித்தத்துக்கு நான் ஒப்புக்கொடுன்னு சொன்னேன், நீ கேட்காம வந்து இன்னைக்கு கஷ்டப்படுற பாரு. ஏன்னா நமக்குன்னு நியமித்திருக்கிற இடத்துல நமக்குரியது ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒன்றுமே இல்லாத இடத்துல வந்துட்டு நீ ஒன்று கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுற, உன்னால் முன்னேற முடியலை. சிலர் சொல்கிறத பார்த்துருப்பீங்க, நான் தொட்டதெல்லாம் எனக்கு துலங்குது, நான் தொட்டதெல்லாம் எனக்கு பொன்னாகுது. பைபிள் அதுக்கு ஒரு வசனம் இருக்கிறது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ பாருங்க, நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா அதுக்கு பின்னணியில் தேவ திட்டங்கள் இருக்க வேண்டும், நியமித்திருக்கிற அந்த தேவ சித்தம் இருக்க வேண்டும். இப்போ தேவ சித்தம் இருந்து ஒரு இடத்துல இருந்தேன்னா யார் உனக்கு அழிவை கொண்டு வந்தாலும் அதையும் தாண்டி நீ பீறிட்டு கொண்டு முன்னேறுவது ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி எவன் உன்னை தடுத்தாலும் உன் வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. எவன் என்ன நினச்சாலும் உன் வாழ்க்கையை இடிக்கவே முடியாது. என்ன புறங்கூறினாலும் சரி, என்னதான் மொட்டை பெட்டாசி எழுதி போட்டாலும் சரி, என்னதான் உனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணாலும் சரி, கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருக்கிறபடியினாலே. வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஈசாக்குடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னார், இந்த கேரார் என்கிற பட்டணத்துக்கு போன்னு சொல்கிறார். நல்ல கவனிங்க, கீழ்ப்படிதல். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப பேக்கில் இருக்க வேண்டிய இன்னொரு காரியம் கீழ்ப்படிதல். இந்த கேரார் என்ற பட்டணத்துக்கு போன்னு சொல்கிறார். அங்கே போன அந்த பட்டணம் அவர் ஆண்டவர் அவனை அனுப்பும்போதே பயங்கர பஞ்சத்தில். அதில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சமே இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் இருந்தது. அப்படின்னா ஒரு பஞ்ச காலத்தில் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், அங்கே ஏற்கனவே காய்ஞ்சி போய் கிடக்கு, அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம். அன்னைக்கு ஈசாக்கு அப்படி நினைக்கல. அவருக்கு நல்லா தெரியுது இங்கே பஞ்சகாலம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் போகிறேன், அவ்வளோதான். ஆண்டவர் சொல்லி போனால் நமக்கு அங்கே உள்ள எல்லா காரியமும் ஆல்ரெடி அங்கே ரெடியாக இருக்கும். உலகத்தாருக்கு பஞ்சகாலமாக இருக்கலாம், ஆனால் நமக்கு சாதகமான காற்று அங்கு வீசும். அவன் அந்த வார்த்தையை நம்பி போனான். அதான் சொன்னான், சொல் பேச்சு கேட்கணும். அதுதான் இந்த வார்த்தையை நான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்கணும். பேசி கேட்டு போனால் போய் பார்த்தாச்சுன்னா அவன் எங்கே கிணறு தோண்டினாலும் அவனுக்கு தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. அதே ஊரார் அந்த இடத்துல இருந்துட்டு கிணறு தோன்றாங்க, ஒரு செட்டு தண்ணி வரல. காரணம், இயற்கை எல்லாம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. மழை இல்லை, பஞ்சகாலம். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் விவசாயம். ஆனால் அந்த பஞ்சகாலத்தில் சொல் பேச்சு கேட்டான் ஈசாக்கு. இங்கே போப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அவன் எதுவுமே மாறி பேசலை, போனான். ஆண்டவர் தானே அனுப்பினார். அவனுக்கு நல்லா தெரியுது,
இயற்கை எதிர்மறையாக இருக்கிறது, அங்கே இருக்கிற ஜனங்கள் எதிர்மறையாக இருக்கிறார்கள், இடம் புதுசு, எல்லாம் புதுசு. ஆனால் ஒன்று மட்டும் பழசு. அவன் கும்பிடுகிற தேவன், அவன் ஆராதிக்கிற தேவன், அவன் வழிபடுகிற தேவன், அவனுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி போன் சொன்ன தேவன் அவனுக்கு புதியவர் அல்ல, பழக்கமானவர். இடம் பழக்கமானதல்ல, அங்க இருக்கிற மனுஷர்கள் அவனுக்கு பழக்கமானவர்கள் அல்ல. உனக்கு தெரிந்த ஒருவர், பழக்கமான ஒருவர் இயேசு இருக்கிறார். அவர் உன் கூட வர்ற பாரு, போயிட்டே இரு. எங்க ஊருக்கு போனாலும் அவர் எங்க போனாலும் உன்னை பாதுகாப்பார், எங்க போனாலும் உனக்கு வழிகளை திறப்பார். உனக்கு உள்ளதெல்லாம் அங்க ரெடியா இருக்கும். என்ன நடந்துச்சு? வேதம் சொல்கிறது, அந்த பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்து ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். ரகசியம் என்ன? ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்டான். அதான் இந்த வசனம், இந்த தேசத்திலே நீங்கள் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். என் சொல் பேச்சு கேட்டீங்கன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவன் வாழ்க்கை இடிக்க விட மாட்டேன். அந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஊராரெல்லாம் அவன்கிட்ட சண்டை போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் துறவு தோண்டும் போது தண்ணி வரல. இது எங்களுடைய இது, நான் இந்த வச்சுக்கோ. அவனுக்கு தெரியும், ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி ஆண்டவர் திறப்பார். இன்னொரு இடத்துல போய் கிணறு தோண்டினான், தண்ணி வந்துச்சு, அங்கேயும் சண்டை போடுற, இந்த வச்சுக்கோ. 3வது ஒரு இடத்துல போய் கிணறு தோண்டினான், அங்கேயும் தண்ணி வந்தது. அதுக்கு ரகபோத்துன்னு பேர் போட்டான். ஏன்னா அதுக்கு பிறகு அவனிடத்துல ஒருவனும் வாக்குவாதம் பண்ண வரவில்லை. இன்னைக்கு வரைக்கும் நீ கஷ்டப்பட்டதை எடுத்துக்கொள்வதற்கு, பிடுங்கிக் கொள்வதற்கு நிறைய பேர் கங்கணம் கட்டி வந்திருக்கலாம், பிடுங்கி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாக, ஒவ்வொருவருக்கும் ரகபோத்தின் காலங்கள் ஆரம்பிக்கிறது. வாக்குவாதம் இல்லாத, தடை இல்லாத, ஒருவனும் பிடுங்க முடியாத ஆசீர்வாதத்தின் வாசல்களை கர்த்தர் திறக்கும்படியான காலங்கள் உங்களுக்காக இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில், இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு அது ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. தொல்லை, கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும், துன்பங்கள், துக்கங்கள் எங்களை நெருக்கி ஏவும் பொழுது, கடன்கள், வேதனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் பெருகி வரும் பொழுது, எங்களுக்கு ஒத்தாசை தருகிற எங்கள் தெய்வத்திற்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வரட்டும். கஸ்தூரிக்கு இன்றைக்கு ஒத்தாசை வரட்டும். கஸ்தூரி பட்ட பாடுகள் போதுமாண்டவரே, இன்றைக்கு ஒரு விடுதலை தாரும். அந்த பெரும்பாடுகளில் இருந்து கஸ்தூரிக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை தாரும். தேவராஜ எழும்பி நடக்க வைங்க ஆண்டவர். தேவராஜ ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக உடைய கண்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே, என் பிள்ளைக்கு ஒத்தாசை தாரும். என் பிள்ளையை கை தூக்கி விடும் ஆண்டவர். எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகிறது, கொஞ்சம் கை தூக்கி விடுங்க ஆண்டவரே. பாண்டியன் மேல தேவனுடைய ஆளுகை இறங்கட்டும். உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் உயிர் தெழுந்த வல்லமை இறங்கட்டும். பாண்டியனுக்குள் இருக்கிற எல்லா வலி வேதனைகள் மறைவதாக, வேதனை நீங்கி சுகமாயிருக்கட்டும். சொல் எப்சிபாவுடைய இடிக்கப்பட்ட வாழ்க்கை கட்டப்படுவதாக. எப்சிபாவுக்காக ஒத்தாசை தருகிற பர்வதத்தை நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எப்சிபாவுக்கு இன்றைக்கு பலன் கிடைப்பதாக. தேவனே, ரெபேக்கா, எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிற ரெபேக்கா, இயேசு சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த லேசான உபத்திரம், அதன் பிறகு நீ அறியாதது, உனக்கு எட்டாதது, உன் கண்களுக்கு புலப்படாததுமான ஆராய்ந்து முடியாத பெரிய கண்களை காண்பார். அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய சொந்த கண்கள் அதை காண, உன்னுடைய சொந்த கண்கள் அதை காண. அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்கள், கைவிட்டு போனவைகள், காணாமல் போனவைகள், திருடு போனவைகள், ஏமாற்றப்பட்டவைகள், இழந்து போனவைகள் அத்தனையும் அந்த ஒளிப்படத்திலிருந்து, அந்த காரத்திலிருந்து நீ கொண்டு வந்து கொடுப்பீராக. அதை என் பிள்ளைகள் எடுத்து கொள்ளட்டும். போய்
எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாம் ரெடியாக இருக்கு, போய் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறேன். மட்டும் இல்லை, எங்களுக்கு முன்னே போய் உங்கள் வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுவேன் என்று சொன்னீர். குறிப்பிட்ட வயது ஆகியும் இன்னும் வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலைக்கு வழி திறக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு இன்னும் வாழ்க்கை அமையலை, என்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கை துணையை நீங்கள் செய்து கொடுங்கப்பா. எடுத்து செய்ய ஆள் இல்லை என் கல்யாணத்தை, நின்று செய்ய ஆள் இல்லை, எனக்கு பொண்ணு பார்க்க எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க யாருமே விரும்பலை, எல்லாரும் ஒதுங்குறாங்க. உனக்கு பழக்கமான இயேசு ஒதுங்க மாட்டா. நாவுக்கு உன் விழாவுக்கு சொந்தக்காரனை சொந்தக்காரியை கர்த்தர் தெரிந்தெடுத்து தருவார். ஆண்டவரே, நீ இந்த வார்த்தை சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் நின்று செய்வேன், எடுத்து செய்வேன் ஆண்டவர் சொல். பரலோகமே உன்னுடைய இல்லற வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படிக்கு வந்து நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லா திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகளுடைய குடும்பம் சுக்கு நூறாய் உடைஞ்சு கிடக்கிறதோ, பிரிந்து கிடக்கிற அந்த குடும்பங்களை மறுபடியும் ஒன்றாய் கூட்டி சேர்ப்பீராக. கோழி தன் குஞ்சுகளை இறக்கைக்குள்ளே கூட்டி சேர்க்கிறது போல ஆண்டவரே, குடும்பங்களை கூட்டி சேர்ப்பீராக. கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையில இருக்கிற எல்லா மனஸ்தாபங்களுக்கு முடிவு வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. 2000 வருஷங்களுக்கு முன்பாக நீர் ஜெபித்த ஒரு ஜெபத்தை அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி என்று ஜெபித்தீரே, அதே வார்த்தையை சொல்லி இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இடிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவேன் என்று சொன்னீர். எடுப்பித்து கட்டும். பிடுங்கப்பட்ட வேலை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படட்டும் சுவாமி. பிடுங்கப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் கிடைப்பதாக. பிடுங்கப்பட்ட அதிகாரங்கள், செல்வங்கள், செல்வாக்குகள் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.